எளிய மனிதன் பெரிய வெற்றி. சாதாரண மனிதனின் அசாதாரணமான கதை. கதை மாந்தர்கள். 1. சக்தி, கதாநாயகன். 25 வயது, சாதாரண தேநீர் கடை உதவியாளன். 2. கோபால், கடை முதலாளி. 50 வயது, நல்ல மனிதர். 3. மிஸ்டர் சுந்தரம், ஒரு பெரிய தொழிலதிபர். 4. திவ்யா, சக்தியின் மனைவி. காலை 6 மணி. பரபரப்பான படுதி. இடம் சிறிய தேநீர் கடை. சக்தி தீயில் சட்டியை வைத்து தேநீர் காய்ச்சிக் கொண்டிருக்கிறான். வேகமாக ஓடும் பஸ்கள், கூட்டம். குரல், வாய்ஸ் ஓவர், சக்தியின் மனசாட்சி. என் பேர் சக்தி, வயசு 25. நான் ஒரு டீ கடையில வேலை பார்க்கறேன். என்னோட கனவு ஒரு பெரிய ஓட்டலையே நடத்தணும். ஆனா என் கையில 100 ரூபாய் கூட மிச்சம் இல்ல. சக்தி சுறுசுறுப்பாக டீ கிளாஸ்களை எடுத்து வைக்கிறான். கையில் ஏராளமான தீக்காயங்கள். கோபான், டேய் சக்தி, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட போல இருக்கே. சக்தி சிரித்தபடி, ஆமாண்ணே, புதுசா ஒரு ஸ்பெஷல் டீ ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. கொஞ்சம் ஏலம், இஞ்சி சேர்த்து பார்க்கலான்னு இருக்கேன். கோபால் சிரித்தபடி, டேய், நீ மட்டும் ஏண்டா இப்படி எப்பவும் புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு இருப்ப? சும்மா டீ போடு போதும். இல்லனே, எப்பவும் ஒரு மாதிரி இருந்தா எப்படி? டீக்கே ஒரு தனி ருசி இருக்கணும் இல்லையா? மதியம் 2 மணி. அதே கடை. கடையில் கூட்டம் அலைமோதுகிறது. ஒரு பிரம்மாண்டமான காரிலிருந்து மிஸ்டர் சுந்தரம் இறங்குகிறார். உடம்பெல்லாம் பிராண்டட் உடை. மிஸ்டர் சுந்தரம் கோபாலிடம், ஒரு டீ போடுங்க சார், ரொம்ப நேரமா டிரைவ் பண்ணிட்டு வரேன். கோபால் சாதாரண டீ போடுகிறார். ஆனால் சக்தி தான் புதிதாக கண்டுபிடித்த இஞ்சி ஏலம் கலவையை ஒரு தனி கிளாஸில் தயாரித்து சுந்தரத்திடம் கொடுக்கிறான். சக்தி மரியாதையுடன், சார், இதோ உங்க டீ. இது கொஞ்சம் ஸ்பெஷல் சார். எங்க அண்ணன் சொன்னதுக்கு மேல நான் கொஞ்சம் புதுசா செஞ்சேன். ட்ரை பண்ணி பாருங்க சார். மிஸ்டர் சுந்தரம் சந்தேகமாக, சரி தம்பி, பார்க்கலாம். மிஸ்டர் சுந்தரம் டீயை சுவைக்கிறார். அவர் முகத்தில் ஒரு அதிசய மினுமினுப்பு. மறுபடி ஒரு முறை டீயை பார்க்கிறார். டேய், இது இது அருமையா இருக்கு தம்பி. நான் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல டீ குடிச்சிருக்கேன். ஆனா இந்த டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு. சக்தி வெட்கத்துடன், ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப நாளா இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மிஸ்டர் சுந்தரம், உன் பேர் என்ன தம்பி? நீ எங்க படிச்சிருக்க? பெயர் சக்தி சார். நான் 10ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்கேன் சார். அப்புறம் வசதி இல்லாததால வந்துட்டேன். மிஸ்டர் சுந்தரம், 10ஆம் வகுப்பு படிச்சவன் இப்படி ஒரு டேஸ்ட்டை கிரியேட் பண்ணிருக்கியே. உனக்கு இருப்பது திறமை தம்பி. இது வீணாக கூடாது. நாளைக்கு காலை 10 மணிக்கு என் ஆபீஸ்க்கு வர முடியுமா? நான் பேர் சுந்தரம். நான் சுந்தரம் ஃபுட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்தவன். சக்தியின் கண்கள் விரிகின்றன. கோபாலுக்கு அதிர்ச்சி. மறுநாள் பெரிய அலுவலகம். ஏசி அறை. சக்தி நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். முன்னால் மிஸ்டர் சுந்தரம் மற்றும் அவரது மார்க்கெட்டிங் டீம். மார்க்கெட்டிங் மேனேஜர், சார், இவர் சொல்ற டீ ரெசிபியே நாம ப்ராடக்டா மாத்தலாம். ஆனா இவர் சாதாரண ஆளு, நம்ப முடியலையே சார். மிஸ்டர் சுந்தரம், நம்ப முடியலையா? ஒரு பொருளை உருவாக்க PhD படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. உயிரோட இருப்பதை ரசிக்கத் தெரிஞ்ச மனசு வேணும். அவனுக்கு அது இருக்கு. நான் இவனை பார்ட்னராக்க போறேன். சக்தி திகைத்துப் போய் எழுந்து நிற்கிறான். என்ன சார், என்னால முடியுமா சார்? என்கிட்ட காசு இல்லையே சார். மிஸ்டர் சுந்தரம், என்கிட்ட காசு இருக்கு தம்பி. உன்கிட்ட திறமை இருக்கு. சேர்ந்து வேலை பண்ணலாம். சக்தி ஸ்பெஷல் டீன்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிப்போம். இடம் பிரம்மாண்டமான சக்தி ஸ்பெஷல் டீ கடை. கிளைகள் பல. சக்தி இப்போது சூட் பூட் போட்டு நிற்கிறான். அவன் பக்கத்தில் அவன் மனைவி திவ்யா, முதலாளி கோபால் மற்றும் சுந்தரம். கோபால், டேய் சக்தி, அன்னைக்கு நான் சொன்னனே சும்மா டீ போடுன்னு, அத நீ கேட்காம போனதால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க. சக்தி சிரித்தபடி, அது சரி அண்ணே, நீங்க தான் எனக்கு முதல் ஆதரவு. உங்க கடையில தானே நான் இத கத்துக்கிட்டேன். ஒரு இளம் பையன் அவனிடம் வந்து பணிவாக நிற்கிறான். அண்ணே, எனக்கும் உங்க மாதிரி ஒரு பெரிய தொழில் செய்யணும்னு ஆசை. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சக்தி அவன் தோளில் கை போட்டு, என்னிடமும் ஒன்றுமில்லை தம்பி. ஒரு கனவும் ஒரு டீ ரெசிபியும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை விடாம பிடிச்சிட்டு இருந்தேன். பாரு இன்னைக்கு. கேமரா மெல்ல சக்தியின் பழைய கடை பக்கம் நகர்கிறது. பின்னர் அவனது புதிய பிராண்டின் பலகையில் நிற்கிறது. வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா ஒரு பொண்ணு மட்டும் போதுமா? போதும். முயற்சி, திறமை, நேர்மை, இந்த 3ம் இருந்தா இந்த உலகமே நம்ம கைக்குள்ளதான். வாழ்க்கையில முன்னேற சேனல் இன்ட்ரோ. சக்தி புன்னகையுடன், நீங்க யாருன்னு பார்க்காதீங்க.
நீங்க என்ன ஆக நினைக்கிறீங்கன்னு பாருங்க. உங்க கனவுக்காக இன்னைக்கு ஒரு சின்ன அடி எடுத்து வையுங்க. மீதி எல்லாம் தானா நடக்கும். உங்கள சுற்றி யாராவது இப்படி சாதாரண நிலையிலிருந்து முன்னேறி இருக்கிறார்களா? அவர்களின் கதையை கமெண்டில் பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.